சிரசினில் சூடிய முள்முடியால் வழிந்தோடிய இரத்தத்தை பார்க்கின்றேன். பலிக்குதப்பா, நோய்ங்கப்பா. என் சிரசிலுள்ள தலைவலி வேதனைகள், ஒற்றை சைடு நோய்கள் எல்லாம், கண்வலி, காதுவலி, தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு நோய்கள், தலை சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொண்டு முள்முடி அணிந்த காயங்களா எசேக்கியாவை போல ஜெபிங்க, கண்ணீர் வடித்து சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். இப்போது கைகளை மார்போடு வைத்துக் கொண்டு உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஒருவேளை கை சம்பந்தமான வலி வேதனைகளாக இருக்கலாம். இதோ உங்கள் கைகளை இயேசுவின் கைகளிலே, ஆணி துளைத்த கைகளிலே, இதோ அவருடைய காயங்களோடு நீங்க ஒப்புக் கொடுங்க. உங்க கைகளை ஒப்புக் கொடுங்க. கை சம்பந்தமான பலவீனங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுங்க. கைகளை துளைத்த புராணிகளால் வழிந்தோடிய இரத்தத்தை பார்க்கின்றேன். என் கையிலுள்ள நோய்களெல்லாம் உம் கையோடு வைக்கின்றேன். தொட்டு குணப்படுத்துங்கப்பா. ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். இதோ உடல் இருக்கக்கூடிய, சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்ட போது உடல் கிழிந்தது, காயப்பட்டார். அந்த காயங்களோடு உடல் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான, ரத்தம் சம்பந்தமான நோய்கள், சுகர் சம்பந்தமான நோய்கள், கொலஸ்ட்ரால் நோய்கள், எதுவாக இருந்தாலும், என் உடலில் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள், இதோ ஜீரண பிரச்சனைகள், இது எதுவாக இருந்தாலும் எல்லா நோய்களையும், என் சரீரத்தில் இருக்கக்கூடிய சகல நோய்களையும் இயேசுவின் இதோ காயங்களோடு ஒப்புக் கொடுப்போமா. என் உடலில் உள்ள நோய்களெல்லாம் விசுவாசத்தோடு உம் உடலோடு வைக்கின்றேன். சாட்டை அடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். சாட்டை அடியேற்ற காயங்களா குணப்படுத்தும், என்னை சுகப்படும்.